சார் சார் யாரு? நீயா? நானே தான் சார். எதுக்காக இங்க வந்த? உன்னதான் நான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிதானே அனுப்புனேன். தெரியும், வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா வர வேண்டியதாயிடுச்சே. வந்தவள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வர வேண்டான்னும் பேசக்கூடாது. வான்னு கூப்பிடணும். என்னது அது கையில? ஃபைல் சார். திரும்பவும் ஃபைலா? இல்ல சார், இது அந்த ஃபைல் இல்ல, இது வேற ஃபைல். கோர்ட்டு கேஸ்ன்னு நீங்க ஃபைல் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபைல். இந்தாங்க, புடிங்க, பாருங்க. என்ன சார், பேச முடியலையா? பயந்துட்டீங்களா? தப்பான புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு என்ன தப்பானவன்னு சொல்லிட்டீங்க. நான் தப்பானவளும் இல்ல, தப்பு பண்றவளும் இல்ல. ஒருவேளை தப்பி தவறி தப்பு பண்ணாலும் அத தப்பில்லாம பண்ணுவேன். பாத்தீங்கல்ல அந்த ஃபைல? எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியும்ல. தப்பிக்கவே முடியாது சார். நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம். தப்பு 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 தப்பு. இப்ப கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நான் தப்பா சொல்லிட்டேன். ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீங்க கிரிமினல் லாயர் தான். இருந்தாலும் இந்த தப்புல இருந்து உங்க பிள்ளைய தப்பிக்க வைக்கவே முடியாது. வரட்டுமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்ல, 1 மினிட். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் தப்பு பண்ணிட்டேன். இவன் இப்படி பண்ணிருப்பான்னு தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெத்தவம்மாண்ணா. அம்மா, அவனை நான் பாத்துக்கிறேன். நீ விட்டுற, விட்டுரு. ஏன் சார் விடணும்? மன்னிக்கணுமா? இந்த மாதிரி தப்பை எல்லாம் மன்னிச்சவங்களுக்கே மன்னிப்பு கிடைக்காத. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். நீங்க உங்க திறமையை பயன்படுத்தி வெளியில கொண்டு வந்துருங்க. இல்ல என்ன வெளியில அனுப்பின மாதிரி
அவரை உள்ள அனுப்பிடுங்க. சார், புழல் நல்ல இடம். கொஞ்ச நாளைக்கு உங்க புள்ள புழல்ல புழங்கட்டுமே. அம்மாடி, தொட்டில போட்டவனுக்கு தான் தெரியும் தொட்டிலோட அருமையும், தொட்டில போட்டிருக்கிறவனோட அருமையும். நியாயம் தர்மம் வேற, நிம்மதியும் நிர்கதியும் வேற. நான் இப்ப நிர்கதியா நிக்கிறேன். தோல்ல போட்ட துண்டை தூக்கி போட்டுடலாம். தோல்ல போட்டு வளர்த்த பிள்ளைய தூக்கி போற்ற முடியாது. அவன் என் ரத்தம். ச்சே, எப்படி அந்த ரத்தம் சுத்தம் இல்லாம போச்சுன்னு தெரியல. ஏம்மா, உன்னை தேடி வந்து பார்த்தவன் நான் தானே. உன்னை வேலைக்கு வச்சவன் நான் தானே. என் மகன் இடத்துல உன்னை உட்கார வச்சதும் நான் தானே. அவ்வளவெல்லாம் பண்ணனவன் ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டேன். இப்ப சொல்றேம்மா, இது கையில்லம்மா, கையில்ல, கையில்ல. இந்த சத்தியமூர்த்தி யார்கிட்டயும் இப்படி பேசி பழக்கம் இல்ல. தலகுனிற நேரம் வந்துச்சு. இனிமே தலையை பத்தி கவலைப்படக்கூடாது. அந்த தலையை குனிய விடாம பாத்துக்குமா? பிளீஸ். நான் என் புள்ளைய காப்பாத்துறதுக்காக இப்படி பேசல. என் மானத்தை, என் மரியாதைய, என் தலைமுறையை காப்பாத்ததான் இப்படி பேசினேன். அவசரப்பட்டுடாத. நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவை யோசிக்கிறேன். வேணா சார். வெளியில போனவளாவே இருக்கட்டும். தப்பி தவறியும் நான் வேலை கேட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கல. அந்த தப்பான முடிவை நான் எடுக்க மாட்டேன். அவசரப்படாதமா, நிதானமா யோசி. நிதானமா யோசிச்சுதான் இந்த ஃபைலை கொண்டு வந்த. திரும்பவும் யோசிப்பேன். நிதானமா இல்ல, அவசரமா. அப்பா, அப்பா. டேய், என்னடா இது? பாரு, பாரு, பாருடா, எடு.
என்னடா பண்ணிருக்க? கெடுத்துட்டியேடா, நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துட்டியேடா. அப்பா, டேய், பேசாத. அப்பான்னு கூட கூப்பிடாத. அந்த அருகதை உனக்கு இல்ல. டேய், இதுக்காக வாடா, இதுக்காக வாடா நான் உன்னை டாக்டர் படிக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சேன். டேய், டாக்டர்ங்கிறவன் ஒரு உயிரை காப்பாத்தணும்டா. உடம்புல இருக்கிற பாகத்தை திருடி வியாபாரம் பண்ணக்கூடாது. சீ, ஏன் ரத்தமாடா நீ? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், பேசாத பேசாத, ச்சே, பேசாத. என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா உனக்கா? எத்தனை பேரோட கிட்னியை திருடி இருக்க? அவமானமா போச்சுடா. டேய், இது எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமாடா உனக்கு? நான் இல்லடா, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அட்வொகேட் வந்தாலும் நாயே உன்னை காப்பாத்த முடியாதுடா, முடியாதுடா. ஏண்டா? ஏண்டா? டேய், உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த? இப்ப என்ன கஷ்டப்படுறதுக்காகவா இப்படி வளர்ந்த? அதுதான்டா, அதுதான்டா, அதுதான்டா எல்லாத்திலையும் தலையிடணுங்கிறது. விட்டேன், நான் தலையிடாம விட்டேன் உன்னை நம்பி. உங்க அம்மா கம்பெனிய நான் அட்வொகேட்டா இருந்து பாத்துக்கிட்டேன், லீகல் அட்வைசரா இருந்த. உன் தங்கச்சியை கொண்டு வந்து உட்கார வச்ச. ஆனா என்னைக்காவது ஒரு நாளாவது உன் ஹாஸ்பிட்டல் விஷயத்தை கேட்டிருப்பேனா? ஏண்டா, கேட்டிருப்பேனா? வெக்கமா இருக்குடா, அவமானமா இருக்கு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், போடா. அப்பா மன்னிச்சிருங்கப்பா. தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா. சவுக்க எடுத்து 4 அடி கூட அடிச்சிருங்கப்பா. ஆனா நான் உங்க புள்ள இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. அப்பா, 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 சொல்லிடாதீங்கப்பா. அப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. தப்புதான்ப்பா. என்ன எப்படியாவது காப்பாத்திருங்கப்பா. தப்புதான்ப்பா, தப்புதான், தப்புதான்ப்பா. தெரியலடா,
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன செய்யறதுன்னு கூட தெரியல. போடா. டேய், என்ன அடிபட்டுச்சாடா? தப்பு பண்ணிட்டேன்ப்பா. டேய், போடா, போ, போ. போ. அப்பா பாத்துக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. போ. அப்பா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. இந்த மாதிரி தப்பு இல்ல. எந்த மாதிரி தப்பும் பண்ணாத. போ. சரிப்பா. போ. 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 எப்படி இவனை காப்பாத்துறது? ம்? எப்படி காப்பாத்துறது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டானே, எப்படி காப்பாத்துறது? கடவுளே, எப்படியாவது காப்பாத்தி தானே ஆகணும். காப்பாத்த தானே நான் படிச்சிருக்கேன். அதுதானே சத்தியமூர்த்தி. அதுதானே இந்த கிரிமினல் லாயர். சட்ட புத்தகங்களையும் சட்ட நுணுக்கங்களையும் தேடி அலையணும். என் பிள்ளைய காப்பாத்த, என் பிள்ளைய காப்பாத்த. காப்பாத்தலன்னா நான் படிச்ச படிப்புக்கும் அர்த்தம் இல்ல, நான் போடுற கோட்டுக்கும் அர்த்தம் இல்ல. காப்பாத்துறேன், காப்பாத்துறேன், காப்பாத்துவேன், காப்பாத்துவேன், காப்பாத்திடுவேன். காப்பாத்துறேன். காவ்யா, என்கிட்டயே சவால் விடுறியா? என்னடி ஃபைல்? உனக்கு லைஃபே கிடையாதுடி. பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன்.